வணக்கம் நண்பா. நான் தான் கேட்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இன்னைக்கு கன்னியாகுமரி டு கர்நாடகா ட்ரிப்ல இப்போ எங்க இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக கோயம்புத்தூர்ல தாங்க இருக்கும். எஸ்டர்டே விளாக்ஸ்ல நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட விளாக்ல பார்த்துருப்பீங்க. மைசூர்ல இருந்து கிளம்பி நம்ம கோவை வந்திருப்போங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோவிலே செக் அவுட் ஆக போறோம் நண்பா. நேற்று ஈவினிங் தாங்க நம்ம செக் இன் ஆனோம். ஸோ நம்ம இப்போ செக் அவுட் ஆகி இப்போ நெக்ஸ்ட் எங்க போறோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கன்னியாகுமரி தாங்க போறோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக நம்ம இந்த டிராவல் ஆகுனது முடிய போகுதுங்க. அதாவது அதர் ஸ்டேட், அதாவது கர்நாடகா ஸ்டேட் டிராவல் ஆனது முடிய போகுது நண்பா. ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம கோயம்புத்தூர் வந்து கன்னியாகுமரி கிளம்ப போறோம் நண்பா. அதான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ இப்போ என்ன பார்த்தா எல்லாமே பேக் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்ம செக் அவுட் ஆக போகிறோம். செக் அவுட் ஆகி டேரக்டாக போய் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிட்டத்தட்ட காந்திபுரத்தில் தாங்க இருக்கும் லொக்கேஷன். ஸோ காந்திபுரத்துலேருந்து இப்போ நம்ம கிளம்ப போகிறோங்க. கிளம்பி செக் அவுட் ஆகி நேராக நம்ம கன்னியாகுமரி பார்த்தாங்க போகிறோம். ஸோ இதோடு நம்ம அந்த கர்நாடகா ஸ்டேட் ட்ராவல் டோட்டலாக முடியுது நண்பா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு 1700 சம்திங் கிலோமீட்டர் ஓட போகுதுங்க வண்டி. ஸோ அவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கோம் நண்பா. எங்கெல்லாம் போயிருக்கோம் கன்னியாகுமரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கன்னியாகுமரி ஸ்டார்ட் பண்ணி டேரெக்டாக பெங்களூர் போனோம் நண்பா. ஸோ பெங்களூரில் போய் பெங்களூர் முடிச்சு டேரெக்டாக நம்ம மைசூர் போனோம். மைசூருக்கு அப்புறம் டேரெக்டாக இப்போ கோயம்புத்தூர் வந்துருக்கோம் நண்பா. ஸோ கோயம்புத்தூர்ந்து அடுத்து நம்ம கன்னியாகுமரி தாங்க போகிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜேர்னியானது சுமூகமாக போயிட்டு இருங்க, சூப்பராக போயிட்டு இருக்கு நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாங்க. சரி, அதுக்கு நம்ம பேக் பண்ணிட்டு இருக்கோம் நண்பா. பேக் பண்ணிட்டு வெளியே போன கூட மீதி காட்டுறோம், நம்ம வாங்க பார்க்கலாம். ஆன் த வேங்க, வி ஆர் ஆன் த வே காய்ஸ். இப்போ நம்ம கோயம்புத்தூர் வந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டை தாண்டி தான் நண்பர்களை போயிட்டு இருக்கோம். டேரெக்டாக இங்கே நம்ம கன்னியாகுமரி தான் போகிறோம் நண்பா. இப்போ கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட 435 கிலோமீட்டருக்கு இருக்குங்க. ஸோ அதனால டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock மேலே தாங்க, 8 மணி நேரம் மேலே ஆயிரும் நண்பா. எப்படின்னு டைம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கன்னியாகுமரி போய் ரீச் ஆகுதுக்கு மேப்பில் 7 மணி நேரம் காணிக்குதுங்க. பட் நம்ம போகிறதுக்கு எப்படியும் 8-10 மணி நேரம் ஆயிருங்க ரீச் ஆகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து அவுட்டர் மூலமாக பைபாஸை பிடிச்சி ஒரே இழுப்பு தாங்க. கோயம்புத்தூர்லேயும் வந்தாச்சு, வர வழியில் கோயம்புத்தூர் ஸ்டே எடுத்து இங்கே இருந்துட்டு போயாச்சு. மைசூர் வந்து துருவாக போயிருக்கலாம் நம்ம. பார்த்தீங்கன்னா மைசூர் தான் நம்ம டேரெக்டாக துருவாக போயிருப்போம். பட் ஏன் போனோம்னு பார்த்தீங்கன்னா மைசூர் வந்து ஈவினிங் தான் கிளம்பவே செஞ்சோங்க. மைசூர் வந்து ஈவினிங் கிளம்பி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கோயம்புத்தூர் வரும்போது நைட்டு அன்டைம் ஆகிட்டுங்க. ஸோ அது மைசூர் வந்து கிளம்பி ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வந்துருக்கோம். நம்ம அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. ஸோ ஃபாரஸ்ட் ஏரியா வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணலங்க. அந்த செக் போஸ்ட்டில் அலோவ் பண்ணல ஃபாரஸ்ட் ஏரியானால. அதனால் என்ன பண்ணோம், அதுக்கு பக்கத்துலேயே ஏதோ ஒரு கொள்ளைகள்ங்கிற ஒரு ஏரியாவில் தான் நாங்கள் ஸ்டே எடுத்துருந்தோம். இருந்து மார்னிங் போல் கிளம்பி கோயம்புத்தூர் வந்தோங்க. கோயம்புத்தூர் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கோயம்புத்தூரில் சுற்றி பார்த்துட்டு இப்போ கோயம்புத்தூர் வந்து கிளம்பிட்டோம்பா. செக் அவுட் ஆகி வெளியே போய்ட்டுருக்கோம். இப்போ டேரெக்டாக நம்ம கன்னியாகுமரி தானே போகிறோம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி டு கர்நாடகா ஜேர்னி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடியக்கூடிய லெவலுக்கு வந்துட்டோம்பா. இப்போ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1200 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க நம்ம பைக்கு. போகும் இன்னும் ஒரு 500 சம்திங் ஓடணும்பா. பார்த்தீங்கன்னா 1700 மேலே தாங்க கிலோமீட்டர் ஓடுது. ஆக மொத்தம் நம்ம போன ரைடு பார்த்தீங்கன்னா, அதாவது கன்னியாகுமரி டு கர்நாடகா ரைடு பார்த்தீங்கன்னா காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோயம்புத்தூர் விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ கோயம்புத்தூர் அவுட்டர் வந்துட்டோம் நம்ம. இப்போ எங்கே கரெக்டாக போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பல்லடம், அந்த தர்மபுரம் ரூட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரூட்டை பிடிச்சாங்க போயிட்டுருக்கோம். இது கரெக்டாக எங்கே போகும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு நேராக பிடிச்சி நேராக ஒட்டஞ்சத்திரம் போவோங்க. ஒட்டஞ்சத்திரம் போய் அப்படியே நேராக நம்ம மதுரை போய் அந்த ஆளை போகிற மாதிரி இருக்கணும்பா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வெளியே வந்துடுவாங்க. இன்னும் அப்படியே ஒரு இழுப்பு இழுத்த வேண்டியதாங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 410 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அதாவது இப்போ நம்ம போய்ட்டு ரூட்டில் இருந்து நாகர்கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம அப்போ அவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குங்க. அதனால் மணியை பார்த்தீங்கன்னா 11:30 மணி மேலே ஆகுதுங்க. இந்த கொஞ்சம் நேரத்தில் ஆஃப்டர்நூன் 1 மணி மேலே ஆயிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கதை எதுனுங்கிற தெரில நண்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ போய் சேருவோம் தெரியல. ஏன்னா 400 கிலோமீட்டர் பேலன்ஸ் இன்னும் இருக்குங்க. கிட்டத்தட்ட சேரும்போது எப்படி நைட் ஆக வாய்ப்பு இருக்குங்க, மேபி அன்டைம் ஆகவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. அதனால அப்படியே போகிற வாக்கில் போக வேண்டியதாங்க. முடிஞ்ச வரையும் கொஞ்சம் குயிக்காக போகணும் நண்பா. ஏன்னா கிலோமீட்டர் கிடக்கு பார்த்தீங்களா. அதனால பேக்கில் நம்ம நண்பர்கள் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரே ஃப்ளோவில் போயிட வேண்டியதாங்க. இன்னும் போக போக மீதி பார்க்கலாம் நண்பா. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பைபாஸ் மட்டும் தாங்க. நான் அப்படியே ஒரே ஸ்பீடில் போகிற மாதிரி தாங்க இருக்கும். அதனால மாரி போகிற போக பார்க்கலாம் நண்பா. நம்ம கோயம்புத்தூர் கிளம்பி வந்துருக்க வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூர் கிளம்பி வந்துட்டு இருந்தோங்க. இப்போ எங்கே ஸ்பாட்டு போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக விருதுநகருக்கு முன்னாடி தாங்க போட்டிருக்கோம். ஸோ விருதுநகர் முன்னாடி டீ ஷாப்பில் தாங்க ஸ்பாட்டு போட்டிருக்கோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 250 200 தாங்க 20 கிலோமீட்டர் நம்ம நார்மலில் பார்த்தீங்கன்னா. டேரக்டாக போக வேண்டியதாங்க. வரும்போது ஃபுல்லாக அப்படியே பைப்பத்து தாங்க வந்தோம். ரொம்ப ஹீட்டுங்க முடியலைங்க. அதனால் அப்படியே ஒரு இதில் அப்படியே ஒரு துருவா வந்துட்டோம். இப்போ அதான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுன்னு சொல்லி இப்போ சாப்பிட்டு போட்டுருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி ஆக போகுதுங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே நார்மல் தாங்க போகிறோம். இப்போ இனிமேல் விருதுநகரை தாண்டி அடுத்த பார்த்தீங்கன்னா கயத்தாறு அப்படி நேராக அப்படியே ஒரு ஏரியா வரணும்பா. இன்னும் போக போக பார்க்கலாங்க. இப்போ நம்ம டிக்கெட்லேருந்து கிளம்பிட்டோங்க. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகர் முன்னாடி தான் இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொன்ன மாதிரியே நம்ம விருதுநகர் முன்னாடி தாங்க வந்து கிளம்பி டீ ஷாப் போட்டிருந்தோம். ஸோ நம்ம டீ ஷாப்லேருந்து கிளம்பிட்டோம் நம்ம. இன்னைக்கு கிட்டத்தட்ட கிலோமீட்டர் மட்டும் இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 205 கிலோமீட்டர் காட்டுதுங்க கூகுள் மேப்பில்.
ஸோ நம்ம போய் 200 கிலோமீட்டர் போகணும் நண்பா. ஸோ கிட்டத்தட்ட 3 மணி நேரம் காணிக்குது. நம்ம எப்படி போய் சேர 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் ஆகுங்க. போக போக பார்க்கலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பைபாஸ் தான். ஸோ நம்ம 4 மணி நேரம் ஆகுங்க. ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எங்கே போயிருக்காருன்னா, நம்ம எதுக்காண்டி இங்கே வெயிட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரைடர் பார்த்தீங்கன்னா எங்கே போனாருன்னா பெட்ரோல் போட போயிருக்காரு. ஸோ அவங்க வரட்டுங்க, வந்து அப்புறம் சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும்பா. இன்னும் போக போக அடுத்த இதில் பார்க்கலாம்பா. வாங்க பார்க்கலாம் நண்பா. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நம்ம ஸ்டாப்பி போட்டிருப்பாங்க. பேக்ரவுண்டை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஸ்டாப்பி தாங்க போட்டுருக்கோம். எங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா நாங்குநேரி, அதாவது நாங்குநேரி டோல்கேட்டு பேக்கில் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, டைம் கரெக்டாக ஈவினிங் 7 o'clock மேலே ஆகுதுங்க. நம்ம இதோடு நம்ம இந்த கர்நாடகா சாப்டர் க்ளோஸ் ஆக போகுது நண்பா. ஸோ அதுக்காக இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட் போனால் எல்லா வீடியோமே நம்ம சேனல் வருங்க. டீட்டெயிலாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் அடுத்த ஒரு வீடியோ எடுத்து ரிவ்யூவாக போடுவேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நம்ம அந்த கர்நாடகா சாப்டர் க்ளோஸ் ஆக போகுது. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வர வீடியோ பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.